Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்க தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அவரது இந்த பேச்சு தமிழக அரசியலில் பேசுபொருளாகியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சு பல காலமாக இலைமறை காய் விருப்பமாக கட்சியினரிடையே இருந்தாலும் அதே சமீபத்தில் தமிழகம் வந்த அமித்ஷாவின் பேச்சு வெளிப்படையாகவே பேச வைக்க தொடங்கியது. 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா தனது விருப்பத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதே சமயம் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது என அதிமுக திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திருத்துறைப்பூண்டியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய பழனிசாமி அதனை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த முறை முதல்வரின் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய பழனிசாமி தாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என்றும் கூட்டணியை பற்றி கவலைப்படவில்லை எனவும் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் நானும் தம்பியெல்லாம் அமர்ந்திருந்தோம். திடீர்னு ஸ்டாலின் எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் ஒட்டும் உள்ள உறவும் இல்லைன்னு சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சுட்டீங்க. எனக்கு ஷேக் ஆகி போச்சு. இது என்ன முதலமைச்சர் போய் இப்படி கேட்கிறாரு? நான் எந்திரிச்சு சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்க விருப்பம், நீ எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துக்கிட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்கன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும், வேண்டாம் வேண்டாம், எதை பத்தியும் கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல. மக்கள் விருப்பம், அதை நாங்க நிறைவேற்றுவோம். எங்களுக்கு இப்ப என்ன, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சி எல்லாம் ஒன்னா இணைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி, ஊழல் அரசாங்கம், அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது. அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே. ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது, கரெக்டான நேரத்தில் வரும். உங்களுக்கு சரியான நேரத்தில் மரணடி கொடுப்போம். ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என பாஜக கூறி வருகிறது. முன்பாக கூட்டணி அறிவித்த உடனே கூட இதற்கான பேச்சுகள் எல்லாம் வந்தன. அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தமிழகத்தில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசி வந்த நிலையில் தற்போது ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா தமிழக கூட்டணி ஆட்சிதான் என்று சொல்வதும் அதை எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருவதுமாக இருந்தது. இப்ப ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளி அல்ல என எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில பெரிய விரிசல் விழுந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? அப்படியும் புரிந்து கொள்ளலாம். அல்லது தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் ஆட்சி என்று சொன்னாலும் அந்த மெஜாரிட்டி ஆட்சியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலாம் அல்லவா? 2019 மோடி அவர்கள் தனிப்பெரும் மெஜாரிட்டி என்று கூட வர்ணிக்க முடியாது, பெரிய மெஜாரிட்டி. ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு மந்திரி பதவி கொடுத்தார். 2 MP தொகுதிகள் உள்ள கட்சிக்கு கூட மந்திரி பதவி, மத்திய மந்திரி பதவி கிடைத்தது. இந்தியாவில் தற்போது நடந்ததுதான் அது. தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி ஆட்சி தான் என்றால் ஆட்சியில் பங்கு கொடுத்தே ஆக வேண்டும், வழி இல்லை. ஆனால் மெஜாரிட்டி கிடைத்தாலும் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கலாம், கொடுக்க கூடாது என்று ஒன்று இல்லை. தமிழ்நாட்டில் அந்த உதாரணம் இல்லை. அதனால அதிமுக அதற்குள் போவதற்கு தயாராக இல்லை. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும்.
அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெட்டொன்று துண்டு ரெண்டாக இப்போது சொல்லிவிட்டார். ஆட்சியில் பங்கு இல்லவே இல்லை, கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல, கூட்டணி வரலாம் போகலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆட்சியில் பங்கு கேட்டால் கூட்டணி இல்லை. இப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சு பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். காரணம், இவ்வளவு தூரம் வெளிப்படையாகவும் உறுதிப்படவும் அவர் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். பல்வேறு பத்திரிகை பேட்டிகள் இன்றைக்கு நேற்றைக்கெல்லாம் கொண்டிருந்தன. பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் பத்திரிகை பேட்டிகள் கொடுக்கும்போது அமித்ஷாவின் கருத்தை ஒட்டி தான் கொடுத்திருந்தார்கள். அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவின் கருத்தை ஒட்டி பேசியதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். அடுத்தடுத்த நாட்களில் இந்த விவாதம் ரொம்ப சூடாகும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசிஷாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.